ஹைங்க எங்கள் வீட்டு செல்லக்குட்டிக்கு இன்றைக்கி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் பாக்ஸ் பிரெட் ஆம்லேட் ஸ்நாக்ஸ் பாக்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப சிம்பிளாக எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து ஒயிட் பிரெட் எடுத்துக்கலாம். அதை வந்து நல்லா டோஸ்ட் பண்ணிவிட்டு குட்டி சைஸ் ஷேப்பில் வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த பக்கம் வந்து எக்கு, ஆனியன், பெப்பர், உப்பு எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கட் பண்ண ஷேப்பை எடுத்து எக்குக்குள்ளே டிப் பண்ணி நீங்கள் வந்து தோசை டவாவில் போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான எக் ஆம்லேட் ரெடி. இது குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் டிஃபன் வந்து பசங்களுக்கு பெரியவளுக்கு வந்து இட்லி, தோசை, குருமா, சட்னி. ஸோ ரொம்ப லைக் பண்ணி பாப்பா சாப்பிட்டா. நேற்று காலியாகவும் வந்துச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வந்து இட்லியும் கேரட்டும் வெள்ளரிக்காய் சாலடும். ஸோ சூப்பராக சாப்பிட்டுட்டு நாங்கள் ஸ்கூல் இப்போ கிளம்பிட்டோம். கிளம்பும்போது எந்த ஒரு அழுகையுமே வராது. அவ்வளோ குஷியாக மேடம் பாயெல்லாம் சொல்லிட்டு கிளம்புவாங்க. ஒன்ஸ் உள்ளே போயிட்டா, ஸ்கூலுக்குள்ளே போயிட்டா அம்மா வரலையா அப்படின்ற ஒரு அழுகை இருக்கும். அதுக்கப்புறம் வந்து ஸ்டாப் ஆகிடும். நேற்று எவ்வளோ பரவாயில்லையா, அழவே இல்லையா சுத்தமாக. ரொம்ப குவாய்ட்டாக நல்லா விளையாடிட்டு நல்லா ஜாலியாக இருந்தாலாம். கேட்கும்போது ஹாப்பியாக இருந்துச்சு. ஓகே செட் ஆகிடுச்சுன்னா சந்தோஷம் அப்படின்னு. ஆஃப்டர் 2 hours போய் கூப்பிட்டுட்டு வரும்போது தான் உள்ளே டிவி பார்த்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்குது. கூப்பிடும்போது வரவே இல்லை. அம்மா வந்துட்டாங்கன்னு சொன்னோடனே வேக வேகமாக ஓடி வந்து அதை நீங்கள் பாருங்கள். வேக வேகமாக ஓடி வந்து ஒரே அழுகை. அந்த ஒரு அப்பா பார்த்தோன்னே அம்மா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது நல்லா இருந்துச்சு. வேகமாக ஓடி வந்துட்டாங்க, அழகு. அதுக்கப்புறம் நாங்கள் கூட்டிகிட்டு வீட்டுக்கு நான் போயிட்டேன். 2 நாளைக்கு இப்போது வந்து கொஞ்சம் பரவாயில்ல. இனியோட 5th நாள்.